நம்ம இன்னைக்கு செட்டிநாடு இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இட்லி அரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைனா கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க. கூடவே இதில் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் கழுவினதுக்கப்புறமா புதுசாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 4 மணி நேரம் ஆகியிருக்கு. அரிசியின் பருப்புலாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இது போல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. மாவோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு தான் இருக்கணும். இது கூடவே எந்த கிளாஸில் நம்ம எல்லா பொருட்களும் அளந்தெடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நுணுக்கின வெல்லம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கரண்டி யூஸ் பண்ணி கரைச்சிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட கரைச்சி விடலாம். 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லத்தில் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக மண் இல்லாத கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க வெல்லம் மீடியமான ஸ்வீட்னஸ் தான் கொடுக்கும். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் மாவோடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம இதில் பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பணியாரக்கல் சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா எல்லா குழியிலையும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது போல் ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி அந்த குழியில் விட்டுருங்க. நீங்கள் இதே குழி பணியாரத்தை இட்லி மாவுலேயும் பண்ணலாம். அந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது நம்ம இன்றைக்கி பாரம்பரிய முறைப்படி செஞ்சுருக்கோம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு சைடு நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு 2வது பக்கமும் நல்லா வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ 2வது பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் நம்ம பணியாரங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான பணியாரம் சூப்பராக தயாரிச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிப்பு பணியாரம் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.